ஹாய்ப்பா. நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மோடிச்சூர் லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ 2 கப் பவுல் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர், இதை ரெண்டையும் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவு பதத்துக்கு வச்சுக்கிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். எந்த கப் எதில் எடுத்தோமோ கடலை மாவு அதே கப்பில் 2 கப் சீனி எடுத்துக்கிறோம். அந்த 2 பவுல்லையுமே முக்கால் மட்டும் எடுங்க, 1 கப் ஃபுல்லாக வேண்டாம். அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் அந்த சீனியை போட்டு ஏலக்காவையும் தட்டி போட்டு அதில் 1 கப் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. 1 கப் தண்ணி ஊற்றணும். இதுலேயும் கொஞ்சம் ஃபுட் கலர் கலந்துக்கலாம். சீனி கரையிற வரைக்கும் அடுப்பில் இதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட் ஆனோடனே போட்டு பார்த்துக்குறோம். இப்போ இந்த மாவு பஜ்ஜி மாவை ஃபுல்லாக எடுத்து இதில் ஊற்ற ஆரம்பிக்கிறோம். ரொம்ப முருகலாக வேண்டாம். போட்டோடனே கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருங்க. பரட்டி போட்டு கூட எடுத்துருங்க. முருகலாக இருந்தால் வடை பிடிக்கிறப்ப லட்டு பிடிக்கிறப்ப ஒழுங்காக இருக்காது. இப்போ போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். நமக்கு என்ன ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்புக்கு ஊற்றிக்கலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் கிடக்க வேண்டாம். போட்ட உடனே திருப்பி போட்டு எடுத்துகிற மாதிரி எடுத்துருங்க. இந்த பக்கம் நம்ம சர்க்கரை பாகு கொதிக்க வச்சோம்ல, அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறோம். அரை பழம் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி வந்ததை ஃபுல்லாக மிக்சியில் மாற்றி பல்ஸ் மோடு போட்டு அடித்து வச்சுக்கிறோம். இதை சர்க்கரை பாகோடு கலந்து விட்டுக்கிறோம். சர்க்கரை பாகு கொஞ்சம் ஆறி இருக்கட்டும். இப்படி கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நெய்யில் முந்திரி பருப்பு மட்டும் கொஞ்சமாக கோல்டன் கலரில் வறுத்துட்டு கீழே இறக்கிட்டு அதையும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக நெய் போதும், ரொம்ப நெய் வேண்டாம். இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. முந்திரி பருப்பு மட்டும் தாராளமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு முந்திரி பருப்பு ஒரு லட்டுக்கு வர அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ கடகடன்னு எல்லா லட்டும் பிடிச்சி வச்சாச்சு. ரொம்ப டேஸ்டியான மோடிச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.